தொடுவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பாருங்க, குழந்தையை நான் தான் கொடுப்பேங்கிறான், இறைவனுடைய பண்பு. அதே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற மாதிரி சொல்லி காட்டுறான், குழந்தையை நான் தர வந்திருக்கிறேன். அதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மாற முடியுமா? கிடையாது. இறைவனுக்குரிய பண்பை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னாலும் கூட வித்தியாசப்படுத்துகிறோம். அல்லாஹ்வுடைய பண்பு அப்படியே கிடையாது. எப்படி அல்லாஹ் பார்க்கிறான் பண்பு, அந்த பண்பு நம்மகிட்ட கொஞ்சம் இருக்குதோ, அல்லாஹ் லிமிட்டோட தந்திருக்கிறான், வித்தியாசத்தோட. அதே போல அல்லாஹ் கேட்கிறான், நாம் கேட்கிறோம், எப்படி வித்தியாசத்தோட அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதே வித்தியாசம் தான் இங்கேயும். அதே போல பாருங்க, அல்லாஹு தஆலா தன்னை பத்தி சொல்லும் பொழுது இன்னல்லாஹ பின்னாஸி லரஊஃபுர் ரஹீம், அல்லாஹு தஆலா மக்களின் மீது கருணை மிக்கவன், அன்பாளங்கிறான். அதே இறைவன் நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி சொல்றான், பில் மூமினீன ரഊஃபுன் ரஹீமுன், நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களின் மீது கருணை மிக்கவர்கள், அன்பானவர்களா இருக்கிறாருங்கிறான். அப்ப தன்னை பத்தி ரഊஃபுர் ரஹீம் தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ரഊஃபுர் ரஹீம்ங்கிறான். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ங்க முடியுமா? இறைவன் தனக்குரிய பண்பை தன்னுடைய அடியாருக்கு சொல்லியும் கூட அல்லாஹ் வேறு, அல்லாஹ் அடியார் வேறு என்றல்லவா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டுமா, அல்லாஹ் சொல்றான் அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ, அல்லாஹ் தான் மரணிக்க வைக்கிறான் அப்படிங்கிறான். அதே இறைவன் இன்னொரு இடத்துல சொல்றான் குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தி, மலக்குல் மௌத் தான் உங்களை மௌத்தாக்குறாருங்கிறான். அப்படி இருந்து கூட அப்போ மரணிக்க செய்யுங்கிறது அல்லாஹ்வுடைய பண்பு, அது மலக்குக்கு இருக்கிறதா அல்லாஹ் சொல்றான். ஆனாலும் கூட நம்ம என்ன சொல்றோம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. என்னதான் இறைவன் சொல்லி காட்டினாலும் மலக்கு ஒரு காலம் இறைவன் ஆக முடியாது, வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்றோமா இல்லையா? இறைவனுக்கு மட்டும் இருக்கிற பண்பை பிறருக்கு இருப்பதா இறைவன் சொல்லியும் கூட வித்தியாசப்படுத்துகிறோமே, நம் விஷயத்தில் கூட வித்தியாசப்படுத்துறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இறைவன் கேட்பவன் பார்ப்பவன், நாம் கேட்கிறோம் பார்க்கிறோம், வித்தியாசப்படுத்திடுறோம். அப்படி இருக்கும் பொழுது எல்லோரும் பேசினால் கேட்கும் என்பது இறைவனுக்கு மட்டும் இருக்கிறது. அது போய் இவங்க ஒரு மனிதருக்கு கொடுக்கிறார்கள் சொன்னீங்களே, இப்படி ஒரு பண்பு இறைவனுக்கு இருப்பதாக குர்ஆன்ல சொல்லியிருக்கிறானா, ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறானா? ஆதாரத்தை தாங்க. அப்படின்னும் பிரித்தறிகிற சக்தி இறைவன் ஒருவனுக்கு மட்டும் உண்டு, மற்றவங்களுக்கு இல்ல. நீங்க அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டோம். இன்னொன்னு, எங்களுடைய தெளிவான கொள்கை என்னன்னு கேட்டா, எதுவாக இருந்தாலும் இறைவனுக்குத்தான் இருக்கிறது. எந்த சக்தியா இருந்தாலும் அது முழுமையான சக்திங்கிறது இல்லைங்க, லிமிட்டான சக்தியா தான் சரிதான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருந்தா நம்ம கேட்கிறோங்கிறோம்ல, இந்த சக்தி யாரு தந்தது? அல்லாஹ் தானே தந்தான். ஒரு குறிப்பிட்ட தொலைவில் ஒரு ஆள் பேசலாம் கேட்கிறோங்கிறோம்ல, இதையும் யாரு தந்தது? அல்லாஹ் தானே தந்தான். இல்ல, குறிப்பிட்ட இடமா இருந்தாலும் அல்லாஹ் தருவான், தொலைவில் இருந்தா அல்லாஹ் தரமாட்டான் அப்படி நீங்க சொன்னீங்களாக்கா அதுக்கு ஆதாரம் கேட்கிறோம். நீங்களும் முடிவு பண்ணிடலாமா? கிட்ட இருந்தா கேட்கும், அந்த ஆட்டம் அல்லாஹ் தந்திருக்கிறான். தொலைவில் இருந்தா அல்லாஹ் தரலாம், ஆனா தந்தாங்கிறதுக்கு எந்த ஆதாரத்தையும் காட்ட மாட்டோம் அப்படி நீங்களே சொன்னா ஆதாரத்தை காட்டுங்க. தொலைவில் இருந்தாலும் அல்லாஹ் கேட்கறது ஆட்டலை தரமாட்டான், கிட்ட இருந்தாதான் ஆட்டலை கொடுப்பான், அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. கிட்ட இருந்தா கேட்பதற்கு அந்த சக்தியை கொடுத்த இறைவன் தொலைவில் இருந்தாலும் கேட்பதற்கு ஏன் சக்தியை கொடுக்க மாட்டான்? சகோதரர்களே, மிக தெளிவான சான்றுகள் மூலமாக ஷேக் அப்துல்லா ஜமாலியுடைய கொள்கை பகிரங்க இணை வைப்பு என்பதை நம்ம நிரூபித்திருக்கிறோம். அவங்க தங்கள் வாதங்கள் மூலமாக தாங்கள் இணை வைப்பவர்கள் என்பதை இன்னும் உறுதியாக நிரூபித்திருக்கிறார்கள். நான் ஒரு வசனத்தை சொன்னேன், லைஸக மிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர் சொன்னேன். இந்த வசனத்துல நீங்க சொன்ன அர்த்தம் எங்க இருக்குது என்று கேட்கிறார்கள். நீங்க நிதானமா ஒவ்வொரு சகோதர நெஞ்சில கை வச்சு சிந்திக்கணும். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவுமே இல்ல, அவன் கேட்கிறவன் பார்க்கிறவன். அப்படின்னா இந்த கேட்குதல் அவனை போல யாருக்கும் இல்லைன்னு தான் அதுக்கு அர்த்தம். அவனை போல எதுவும் இல்லைன்னா எந்த வசனத்திலும் சேர்ந்து வருதோ அந்த தன்மையில அவனை போல யாரும் இல்லைங்கிறத வேற என்ன அர்த்தம் அதுக்கு இருக்க முடியும்? அவன் பார்ப்பவன் என்று சொன்னால் அவனை போல பார்ப்பவன் யாரும் இல்லை. அந்த வசனத்திலேயே மற்றவங்களுக்கு இல்லைன்னு எங்க இருக்குன்னு கேட்கிறாங்க, அதுதான் இருக்குது. அந்த வசனம் சொல்வதே மற்றவங்களுக்கு இது இல்ல, என்னைய போல இல்ல என்று தெல்ல தெளிவாக, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல ஒண்ணுமே இல்ல, வஹுவ ஸமீஉன், வஹுவ ஸமீஉ, அவன் கேட்கக்கூடியவன், அல் பஸீர் பார்க்கக்கூடியவன். என்ன அர்த்தம்? இந்த சமீ என்ற விஷயத்தில், கேட்பவன் என்ற விஷயத்தில் அவனை போல எதுவும் இல்ல, பார்க்கிற விஷயத்தில் அவனை போல எதுவும் இல்ல. அப்ப அவன் எப்படி கேட்கிறான்? அவனை போல பார்க்கிறது யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டான், அவனை போல கேட்கறது யாரும் இல்லைன்னு சொல்லிட்டான்.
அவன் எப்படி பார்க்கறான்? இந்த மாதிரி தான் பார்க்கறான். எப்படி பார்க்கறான்? எத்தனை பேருக்கு பேசினாலும் அவன் கேட்கிறானா இல்லையா? எந்த மொழியில் பேசினாலும் கேட்கிறானா இல்லையா? எவ்வளவு குறைந்த சத்தத்தில் பேசினாலும் கேட்கிறானா இல்லையா? மனசால் நினைத்தாலும் கேட்கிறானா இல்லையா? இதான் அவனுடைய கேட்டல். அவனுடைய கேட்டலில் அவனை போல யாரும் இல்லைன்னு தெளிவா, அதுக்கு ஆதாரம் நம்ம காட்ட வேண்டியது இல்ல. ஆனாலும் அல்ல அதுக்கு ஆதாரம் வச்சிருக்கிறான். ஏன்னு கேட்டா, யார் ஒருத்தர் நல்ல விளங்கிக்கிறன்னு இதுல ஏன் அவர்களை இந்த தலைப்புல விவாதம் செய்ய கூப்பிட்டு விட்டு கேட்கறதுக்கு பதில் சொல்லாம திணறாங்கன்னா, அல்லாஹ்வே இதை சொல்லிவிட்டான். உமை யுஸ்ரிகு பில்லாஹி லா புர்ஹான லஹு பிஹி. யார் ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்துறாரோ அவருக்கு ஒரு ஆதாரமும் இருக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ் லா புர்ஹான லஹு பிஹி, அவருக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கவே கிடைக்காது. சும்மா சாதாரண மக்கள்கிட்ட போய் சில லாஜிக் மாதிரி ஏதாவது பேசலாமே தவிர அது கூட எல்லா இடத்துலயும் ஈடுபடாது. கவனமா இருக்கிறவங்கள்ட்ட ஈடுபடாது. பொய் லாஜிக்கா இருக்கும். அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? அவனை போல் எதுவும் இல்லை என்கிற அந்த வசனம் அவனை போல் யாரும் கேட்க முடியாது என்று சொல்லுதா இல்லையா? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வசனம் என்கிறத மனசுல வைத்துக் கொண்டு இதை சொன்னது அல்லாஹ் ஒரு வார்த்தை கூட வேஸ்டா பண்ண மாட்டான், பொருத்தமற்ற இடத்துல பயன்படுத்த மாட்டான், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும் என்கிற ஒரு மதிப்போட அந்த வசனத்தை பார்த்தால் அது என்ன சொல்கிறது? அவனை போல் கேட்பவன் இல்லை, அவனை போல் பார்ப்பவன் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற ஒருத்தனுக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்ப அவனை போல யாருக்குமே இல்லை என்று தெல்ல தெளிவாக 42வது அத்தியாயம் 11வது வசனம் அடித்து சொல்லும் பொழுது, நீங்க அவுலியாவே மகானே அவரை இவரை அப்படின்னு கூப்பிடுறீங்க, அவனை போலவே கேட்பான்னு நினைக்கிறீங்க. லட்சம் பேர் கூப்பிடுறீங்க, கோடி பேர் கூப்பிடுறீங்க, அவருக்கு தெரியாத பாஷையில எல்லாம் கூப்பிடுறீங்க. வாழும் போது அவருக்கு எந்த பாஷை தெரியாதோ, உசுரோட இருக்கும் போதே எந்த பாஷை அவருக்கு விளங்காது அந்த பாஷையெல்லாம் கூப்பிடுறீங்க. அதெல்லாம் பிரித்து அறிந்து இன்னார் கேட்கிறார் இன்னத்தை கேட்கிறார் என்றெல்லாம் அல்லாட்ட ஒரு முறையிட்டு வாங்கி தருவார்னு ஒரு இடையில சேர்த்துக்கிறீங்க. அது எப்படி கேட்பார்? இது எப்படி அவருடைய செவியை அல்லாவுடைய செவிக்கு போல எப்படி ஆக்குறீங்க? செவிங்கிற நீங்க ஒத்துக்கலன்னு சொன்னா அவருடைய கேட்கும் தன்மையை அல்லாவுடைய பண்புன்னு தான் நீங்க சொல்லுவீங்க. அவருடைய கேட்கும் பண்பை அல்லாவுடைய கேட்கும் பண்புக்கு ஈக்குவல் ஆக்குறீங்களா? அதுக்கு என்ன ஆன்சரு? இதுக்கு அது என்ன தெளிவா இல்லைன்னு அல்லாஹ் மறுத்து விட்டான். மறுத்த பிறகு இருக்குன்னு சொன்னால் சிறுக்கு இல்லாம என்ன? அல்லாஹ் எதை இல்லைங்கிறானோ அது இருக்குன்னு நம்ம நம்பினால், ஏன்டா எனக்கு உள்ள இடத்துல நீ வச்சு நல்லா கேட்க மாட்டான் நம்மள? எனக்கு உள்ள கேட்கிற திறனை கொண்டே செத்து போன ஆளுக்கு இருக்குன்ட்டிய, உசுரோட உள்ள ஆளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டிய, கழுத குதிரைக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன்னு கேட்க மாட்டான்ல? அப்ப அவனுக்கு மாத்திரமே உள்ளது என்று சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன செய்யறான்ல, அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் பச்சை சிறுக்குன்னு விளங்கி கொள்ளணும். ஒண்ணு இந்த வசனத்திற்கு அவர்கள் அந்த அர்த்தம் இல்லைங்கிறாங்க. விவாதத்துக்கு வந்து விட்டால் சில பேர் என்ன செய்வாங்க, அந்த சபைக்காக வேண்டி இப்படிலாம் சொல்லத்தான் செய்வார்கள். ஆனா மக்களுக்கு விளங்கிக்கணும் இது பாயிண்ட் இல்ல, தெளிவா இருக்கிறது, மனமுரண்டத்தான் மறுக்கிறாங்க. உங்களுக்கும் அந்த ஷேக் அப்துல்லா அவர் நான் சொல்லிக் கொள்கிறேன், சில விஷயங்களை தெளிவா தெரியுது, கண்டுக்கிறாம போனா கூட உங்களுக்கு கௌரவமா இருக்கும். இது பாக்குறவங்க ஒத்துக்கிறவ மாட்டாங்க, நாளைக்கு பார்த்தாங்கன்னு சொன்னா இன்னும் புழு தெளிவா இருக்கிறப்பட்டு மறுக்கிறாங்களே அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது நான் சொல்லிக் கொள்கிறேன், அது கொடுத்துனான்னு சொல்றீங்கல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? அல்லாஹ்வுடைய பார்வைக்கு மனுஷன் பார்வைக்கு வித்தியாசம் இருக்குன்னு தான் நாங்களும் சொல்றோம். வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இப்ப வித்தியாசம் இல்லாம கூப்பிடுறீங்க. நீங்க தான் சொல்றீங்க அல்லாஹ்வுடைய பார்வைக்கு மனுஷன் பார்வைக்கு வித்தியாசம் இருக்குது, அல்லாஹ்வுடைய கேள்விக்கு மனுஷன் கேள்விக்கு வித்தியாசம் இருக்குங்கிறீங்க. நீங்க வித்தியாசம் இல்லாம வச்சு கூப்பிடுறீங்க. அடுத்து நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, தான் கேட்பதை போலவே எவ்வளவு பேர் கேட்டாலும், எத்தனை பேர் கேட்டாலும், எவ்வளவு தூரத்தில் கேட்டாலும், எந்த சத்தத்தில் கேட்டாலும் அனைத்தையும் கேட்கக்கூடிய சக்தியை நான் இவருக்கு கொடுத்திருக்கிறேன், அவருக்கு கொடுத்திருக்கிறேன், அல்லது இத்தகையோருக்கு கொடுத்திருக்கிறேன், அல்லது அனைத்து செத்தவர்களுக்கும் கொடுத்திருக்கிறேன் என்று நீங்க ஆதாரத்தை காட்டணும். அப்பதான் அல்லாஹ் கொடுத்துட்டான் மறுக்கிறது. அல்லாஹ் ஒன்றை கொடுத்தவர் மறுக்க முடியுமா? அல்லாஹ் கொடுத்துட்டான் ஆதாரம் காட்டிட்டீங்கன்னா எவன் தனக்கு சொந்தம் கொண்டாரு அவனை கொடுத்தங்கிறாண்டாவது சொல்லிட்டு போயிடலாம். அப்ப இல்லைன்னு மறுக்கிறதுக்கு நாங்க ஆதாரம் காட்டிட்டோம், கொடுக்கலன்னு நல்லா சொல்லிட்டான். அந்த மாதிரி நான் சமய பசீர் நான் தான், என்னைய போல சமய கிடையாது, என்னைய போல பசீர் கிடையாது அப்படி நல்லா தெளிவா சொல்லிவிட்டான். அப்ப அவனை போல சமயம் இருக்கு நீங்க சொல்வீர்களே, ஆனால் நீங்க என்ன செய்யணும்? இந்த வசனத்திலே அல்லது இந்த இதுல அவனை போலவே கேட்கக்கூடிய தன்மை இவருக்கு கொடுத்துட்டான்ல, அவனை போலவே பார்க்கக்கூடிய, அதான் எத்தனை பேர் கேட்டாலும் அதான் அவனை போல கேட்கிறேன்னு புரியணும்ல. அவனை போல கேட்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளவு பேர் கேட்டாலும் எத்தனை பேர் கேட்டாலும் அது கேட்கக்கூடிய ஒரு சத்தியம் எல்லாம் கொடுத்துட்டான்னு நீங்க காட்டணும். இதுதான் அடிப்படையான விஷயம். இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய வாதங்கள்ல நீங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒன்னே சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ரவுஃப்ங்கறான், அல்லாஹ் தன்னை